வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ராம்தேவ் பாபா சால்வேட் லிமிடெட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க 2008ல தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனியோட பிசினஸ் பார்த்தோம்னா பிசிக்கலி ரைஸ் பிரான் ஆயில ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் பண்ற பிசினஸ்ல இருக்காங்க. கம்பெனி ரைஸ் பிரான் ஆயில் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சச் அஸ் மதர் டைரி ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட், மேர்கோ லிமிடெட், அதுக்கப்புறம் எம்பையர் ஸ்பைசஸ் அண்ட் ஃபுட்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி இவங்களோட ஓன் பிராண்டான துளசி அண்ட் சேகார் இது கீழே ரைஸ் பிரான் ஆயில மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 38 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா மகாராஷ்டிரால வேரியஸ் ரீட்டைலர்ஸ்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி டிஓஆர்பி அதாவது டி ஆயில் ரைஸ் பிரான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், மத்திய பிரதேஷ், கேரளா அண்ட் தமிழ்நாடு இங்கெல்லாம் ஃபிஷ் ஃபீட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக ஃபேட்டி ஆசிட், லெசித்தின், ஸ்பென்ட் ஆயில் அண்ட் வேக்ஸ் இதெல்லாம் ஓபன் மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. இவங்க கிட்ட 2 ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஒன் மகதுலா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல பிரம்மபுரி பிளேஸ்ல இருக்கு. இப்போ இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் அப்படின்னா மதர் டைரி, மேரிகோ, கோத்ரேஜ் அண்ட் கார்கில். எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல இருந்து 2023ல 31.27% ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. 9 மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது 33.50% ரெவென்யூ ஜெனரேட் ஆகியிருக்கு. ஸோ ஓவரால் இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்த பியர்ஸ் கம்பேரிஷன், இவங்களுக்கு பியர்ஸா பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கால்வன் ரீஃபாயில்ஸ் லிமிடெட், குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஸ்ரீ வெங்கடேஷ் ரிஃபைனர்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி எல்லாம் உங்களுக்கு பியர்ஸா இருக்கு. இதுல ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமா இருக்கிறது இப்ப ஐபிஓவா வந்திருக்கிற ராம்தேவ் பாபா சால்வெண்ட் லிமிடெட் தான். ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது இவங்க சின்ன கம்பெனியா இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்ல. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசெட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. மார்ச் 2023ல 70,433 crore ரெவென்யூவா இருக்கு. 1,300 crore ப்ராஃபிட்ல இருக்காங்க. 9 மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 46,569 crore ரெவென்யூவா இருக்கு அண்ட் 828 crore ப்ராஃபிட்ல இருக்காங்க. நெட்வொர்க் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. கடன் அப்படின்னு பார்க்கும்போது 2022 விட 2023ல இந்த கம்பெனிக்கு கடன் அதிகமா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 14.24% கொடுத்திருக்காங்க. ROCE 10.76%ல இருக்கு. EPS பார்க்கும்போது 8.02 இருக்கு. PE ரேஷியோ 10.6%ல இருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து என்ன ரீசன்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 50.27 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை செட்டப் பண்ண போறதாகவும் அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் பாரோவிங்ஸை ரீபேமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ண போறாங்க. பை 2030ல ரைஸ் பிரான் ஆயில் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டட் CAGR 8.9% growth இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓபன் ஆகிற டேட் ஏப்ரல் 15, க்ளோஸ் ஆகிற டேட் ஏப்ரல் 18. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேரா இருக்கு. பிரைஸ் பார்த்தோம்னா 80-85 per ஷேர். லாட் சைஸ் 1600 ஷேர்ஸா கொடுத்திருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 50.27 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ 50.27 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. அடுத்த ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் ஏப்ரல் 19, ரீஃபண்ட் ஏப்ரல் 22 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் ஏப்ரல் 22, லிஸ்ட் ஆகிற டேட் ஏப்ரல் 23 இருக்கு. ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,36,000 தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 85. ஏப்ரல் 10th அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பத்தின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை